அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடம் எப்படி அமைய போகிறது? இந்த வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக அமைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிறைவாகவே மகிழ்ச்சி கிடைக்கிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியை நிவர்த்தி செய்து ஆதசனியாக 7.5 சனியின் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இறுதி 2.5 ஆண்டுகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் முழுமையாக இந்த வருடத்தின் இறுதியிலிருந்து ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் என்று இருந்தாலும் கூட அவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவுல சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் 7.5 சனியின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய பலன்களை சிறப்பாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பணி சார்ந்த சுமைகள் இந்த தருணத்தில் குறையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உறுதியாக நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை அற்புதமாக கைகூடும். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் மறைந்து குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் அமைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் வலம் வந்தாலும் ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மிகவும் வலுவாக அற்புதமாக மே 11ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு பெயர்ச்சியானது உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் குரு பகவானினுடைய சுப பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள், சிரமங்கள், தடைகள் போன்றவை உறுதியாகவே விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். ஆனால் அதற்கு பிறகு
பிறகு 4 மாதங்களில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் 6ல். அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் 5ல் அமருகிறார். எனவே குரு பகவான் பெரும்பாலும் 5ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வருடத்தில் நினைத்த காரியம் அனைத்தையும் தடையின்றி சிறப்பாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். குடும்பத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை விதமான சிரமமும் தடையும் இன்றி நன்மை நிறைந்தவையாக உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 6ல் வலுவாக வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 7, 8, 9, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறும். மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வந்தாலும் கூட விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றத்தை சந்திப்பதால் உறுதியாகவே சில நேரங்களில் 7.5 சனியால் இறுதி தருவாயில் சில சிக்கல்களை சந்தித்தாலும் அவற்றிலிருந்து எளிதில் வரக்கூடிய வகையில் விரைவாக சிரமங்களை விலக்கி நன்மையை இந்த தமிழ் வருடமான விசுவா வசு வருடத்தில் நிச்சயமாக சந்திரன் அள்ளி கொடுப்பார். கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் துவக்கத்தில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட கலைத்துறை, அரசியல் துறை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் சுக்கிரனின் அமைப்பால் தானாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உஷ்ண கிரகமான சூரியன் தைரியத்தில் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை எளிதில் தேடி வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளும் தானாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சூரியன் அஷ்டமத்தில் இருக்கும் போது கவனத்துடன் இருங்க. இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. இது மட்டுமல்லாது துவக்கத்தில் செவ்வாய் வலுவாக வலம் வருவதால் உறுதியாகவே இந்த வருடத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காண முடியும். அரசாங்க சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமைய போகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தானாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.